வந்து இட்லி எப்படி சுடுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து குழம்பு என்னென்னா தக்காளி சட்னி. அது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏம்மா வா, என்ன வேணும்? குழம்பா? நேற்று வச்ச மீன் குழம்பு எங்கள் வீட்டில் இன்னும் இருக்குது பாருங்க. 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதாவது தக்காளி சட்னிக்கு. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 6-7 தக்காளி இருக்குது. இந்த தக்காளி வந்து நம்ம 4ஆக கட் பண்ணணும், அப்போ தான் வறுக்க ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு வேகும். ஏற்கனவே 2 நான் அறுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம 2-2 4 சின்னதாக இருந்தால் 2 பெருசாக இருந்தால் 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த இடத்துல ரொம்ப பிளாக் கலராக இருந்தால் அது எடுத்துருங்க. இதனால தான் கிட்னியில் வந்து கல் வருது அதிகமாக. இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், அதனால தான் இப்போ ஒரு இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். பாருங்க, பிளாக்காக இருக்குன்ட்டு எடுத்துட்டேன். இப்போ வெங்காயம், இஞ்சி, தக்காளி இதை நல்லா வறுக்கணும். வாங்க வறுக்கலாம். மேலே எடுத்து வச்சிடலாம். வடை சட்டிங்களா? வடை சட்டி. அதுக்கு நம்ம வடை சட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஜிம்மி எப்படி தூங்குறான்ட்டு. இதே வேலையை தான் நான் எங்கே போகிறேன்னா அங்கே வர வேலையை தான் இந்த ஜிம்மிக்கு. வடை சட்டி எங்கே? அதே மாதிரி இந்த வடை சட்டியில் தான் நம்ம வறுக்க போகிறோம். ஃபோன் ஒரு இடத்துல வச்சிடணும். என்ன ஒரு கிளாரிட்டியே இல்லை. என்னங்க பண்ணுறது, நம்ம நிலைமை அப்படி இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, நல்லா எண்ணெயில் வணக்கிடணும். இது கூட கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சட்னி. பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் அந்த பட்டை கொஞ்சமாக, அந்த பட்டை இது இந்த தக்காளி கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கும், அதனால தான் உப்பு சேர்த்திக்கிறது. லைட்டாக சேர்த்திக்கலாம். இது கூட நான் வந்து வரமிளகாய் சேர்த்துல, அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். எல்லாமே தூண்டிச்சு. கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கணும்.
வெங்காயம்லாம் வறுத்து இங்கே பாருங்கள், இந்த வடை சட்டியிலே கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடணும். மிக்ஸி மூடிங்க ஒரே இருட்டா இருக்கு வீடே. பாருங்க, இது மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டுக்கலாம். நல்லாவே தக்காளி வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இது வந்து இதில் போட்டு ஒரு வாரம் அரைச்சிடணும். ஏன் ஜிம்மி இது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு வாரம் அரைச்சிடலாம். போதும் தண்ணி. நான் அரைச்சி வச்சுருந்த தக்காளி சட்னி இங்கே பாருங்கள். இங்கடா கரண்டி தண்ணி கூடி வெளியே இருக்குது பாரு. பாருங்க, இப்படிதான். இதை நல்லாவே நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலை போட்டு நல்லா தாளிச்சிடணும். பாருங்க, கடாய் நல்லா சூடாகுது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான வாட்டி கடுகு கொஞ்சம் தாளிக்கிற மாதிரி இருந்தாலே கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலை ஒரு கிள்ளி போட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி எடுத்து ஊற்றிடலாம். இது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி. நான் செஞ்ச தக்காளி சட்னி ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி இட்லி